அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நேரம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு தெய்வீக ஜோதிடர் திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி வந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாங்க. ஜோதிடம் சம்பந்தமாக, அதாவது வாஸ்து, நியூமராலஜி, எண் கணிதம், ஜெமாலஜி, இந்த மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கான தீர்வு கொடுக்க நம்ம ஐயா வந்திருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஜோதிடத்தில். அண்ட் இன்னைக்கு இந்த ஷோவில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுற எல்லாருமே உங்களோட பேர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை கூட சாரே சொல்லிடுவார். அதுக்கான தீர்வும் சொல்லிடுவார். அண்ட் பரிகாரமும் சொல்லுவார். ஸோ எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி சாரை ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குருர் சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என் அன்பு சகோதரி பிரீத்திக்கும் என் அன்பு வணக்கம். நன்றி நன்றி சார். ஸோ இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நிறைய காலர்ஸ் நிறைய தீர்வு கேட்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பிறந்த தேதி, வருஷம், மாதம் மட்டும் கொடுங்க, நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் தீர்வு என்ன அப்படின்னு அவர் சொல்வார் அப்படின்னு சொன்னீங்க. நான் எங்கெங்க சொல்கிறது? இறைவன் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். இறைவன் இந்த நேரத்தில் இதை செய்யணுங்கிறது விதி. ஆகவே ஒரு குருவாக, ஒரு தகப்பனாக இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த வேந்தன் டிவியை பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்கள் நேரம். நீங்கள் இதை 3 மட்டும் கொடுங்க, நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வு. அதே மாதிரி இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் நான் எங்கே இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? எஸ், கண்டிப்பாக தெரியும் சார். 52 கீழ் 66 பாஷா ஸ்ட்ரீட், நுங்கம்பாக்கம், சூளைமேடு கிட்ட. கரெக்ட். நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாட்ஷா தெரு. இந்த வாரம் முழுவதும் நான் இருக்கேன். அந்த ஸ்க்ரோலிங்கில் போகிற நம்பரில் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு நேரலையில் நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடலாமோ கூப்பிடுங்க. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, இல்லைன்னா தொழிலில் பிரச்சனை, செய்யும் தொழிலில் மேன்மை, இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வழிகாட்டலாம். ஓகே. நான் கூட சுக்கிரவாரம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணேன்னா, எதிர்வரும் அந்த சிவராத்திரிக்காக தான் நம்ம இந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே சார். ஸோ காலர்ஸ்லாம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. கௌரி மேடம். கௌரிமா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? காஞ்சிபுரம் மேடம். ஓகேம்மா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிறந்த நேரம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 7:55 மேடம், காலை. 7:55 காலையா? ஆமாங்க மேடம். ஓகேம்மா. ஸோ பிறந்த இடம்? பிறந்த இடம் வந்து சுங்காசத்திரம் பக்கத்துல ஒரு கிராமம் மேடம். பிறந்த தேதி, வருஷம், மாதம் கொடுங்கம்மா. 9ஆம் தேதி 10வது மாசம் 1975 சார். நமஸ்காரம் சார் உங்களுக்கு. வணக்கம்மா. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிம்மா. ஓகே சார். கௌரி. கௌரி, இப்போ எங்க இருக்கீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன். இது யாருடைய ஜாதகம்? என்னுடைய ஜாதகம் சார். 2 சமாச்சாரம் தான். 1, வருமானமும் தொழிலும் பாதிக்குது. 2வது, உடல் ஆரோக்கியம் பாதிக்குது. கடந்த 5 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன தீர்வு? இதை தான் கேட்க வந்திருக்கீங்க. என்னம்மா பிரீத்தி, அது உண்மையான்னு நீங்களே கேளுங்க. சொல்லுங்க கௌரிமா. சார், ஆமா உண்மைங்க மேடம். வீட்டுல பிரச்சனையா இருக்கு. நிம்மதியே இல்லை மேடம். எங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம் மேடம் நாங்க. சார், உண்மையிலே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. வெறும் இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டீங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. அது மட்டுமா, ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பாங்க. அவங்க பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அன்பானவர்கள், பாசமானவர்கள். கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவங்களுக்கு அந்த பணம் வந்து சேரல. அது உண்மையான்னு நீங்களே கேளுங்க. சொல்லுங்க கௌரிமா. ஆமாங்க சார். ஆமாங்க மேடம், எல்லாமே உண்மைதான் மேடம். அதுதான் எனக்கு தீர்வு என்னன்னு தெரியல மேடம். எனக்கு தீர்வு கொஞ்சம் சாருக்கு சொல்ல சொல்லுங்க மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைன் கொடுத்ததுக்கும் வேந்தர் டிவிக்கும் சார் பாலகிருஷ்ண ரெட்டி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம் உங்க 2 பேருக்கும். இப்போ எங்கம்மா இருக்கீங்க? காஞ்சிபுரத்துல தான் சார் இருக்கேன். காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க. நான் எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்கிறேன். நீங்கள் அதை எழுதிக்கிறதா இருந்தால் எழுதிங்க. வீட்டில் காலையில் மாலையில் தலைவாசப்படியில் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுங்க. குறிப்பாக நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர்றதை எதுக்காகனா, எலுமிச்சம்பழத்தில் வெள்ளிக்கிழமையில் தலைவாசப்படியில் முதல்ல விளக்கு போடுங்க. வாஸ்து தோஷம், கிரக தோஷம், கிரக பீடைகள் அத்தனையும் போகும்.
அற்புதமான வாழ்க்கை வரும். ரெண்டாவதுமா, வலம்புரி சங்கு வச்சு வழிபடுங்க. எதிர் வரும் சிவராத்திரிக்கு வீட்லேயே வழிபடுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை நேரில் வந்து பாருங்கள். வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்கம்மா. ஓகே கௌரிமா, வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? ஓகே சார், அவங்க வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ அடுத்த காலர் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, பேசிடுவோம். பார்ப்போம். அடுத்த காலர், வணக்கம், சொல்லுங்க உங்கள் நேரம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலையில இருந்து. திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி. பிறந்த தேதி வருஷம் மாதம் கொடுங்கம்மா. பிறந்த தேதி 20 சார். ம் 20/9/82. எத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா? விடியற்காலை 4:30 மணி சார். இது யாருடைய ஜாதகம்மா? இது என்னுடைய ஜாதகம் தான் சார். உங்க பேர் என்னம்மா? ராஜேஸ்வரி தேவி சார். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எனக்கு எப்படி அமையும் சார்? அதுலேயும் உடம்பு கொஞ்சம் அடிக்கடி படுத்துது. நிம்மதியான வாழ்க்கை எனக்கு எப்போ தான் சார் வரும்? ஒரு ஜோதிடர் 7.5 சனிங்கிறார், ஒருத்தர் சனி மகா திசைங்கிறார். இதுக்கு எப்போ தான் சார் தீர்வு? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? வேலையை பத்தியும் அதான் நிம்மதியா இருக்க முடியல சார். ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருக்காரு, நாங்க ஒரு பக்கம் இருக்கிறோம். வேலை சரி கவர்மெண்ட் வேலை ஜாப் கிடைக்குமா இந்த அப்படின்ற உங்கள் நேரம்ல நான் வச்ச புள்ளி தப்பவே தப்பாதுமா. இது கணக்கு போட்டு சொல்கிற இடம். எனக்கு சாமி வந்து சொல்லுது நான் உடுக்கடிக்கிறேன், அதெல்லாம் உண்மை இல்லை. இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது கணக்கு போட்டு சொல்கிற இடம். இதில் பிறந்த தேதி வருஷம் மாதம் இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள், அதற்கு எப்படிப்பட்ட தீர்வுகள். கருநாகம் செந்நாகம்னு சொல்லக்கூடிய 2 நாகங்களை நான் கொடுக்குற ஆத்ம சங்கில் வச்சு வீட்டிலையே தீபம் போடுங்க. அந்த மாதிரி 11 நாள் தீபம் போட்டு தலையை சுற்றி திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தண்ணியில் எடுத்துமே இதை போட்டுட்டு திருவண்ணாமலைக்கு கோவிலில் வந்து அங்கே ஒரு அற்புதமான விநாயகர் இருக்கார், தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, அவங்க வந்து உலகத்திலேயே அங்கே மட்டும்தான் செந்தூரம் பூசி விநாயகருக்கு வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட விநாயகருக்கு செந்தூரம் பூசி வழிபடுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் பணம் கொழிக்கும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ராஜேஸ்வரி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அடுத்த காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா? நமஸ்காரம் சார். என் பேர் சரண்யா. சரண்யா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சென்னைங்கிறது ரொம்ப பெரிய ஊருமா. எதுக்காக நான் கேட்டேன்னா பள்ளிக்கரணையிலேருந்து பேசுகிறேன். பள்ளிக்கரணை. வெரி குட். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் 30 Jan 1986. எத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா? சாயந்தரம் 6:30 மணிக்கு பிறந்தேன் சார். கல்பாக்கம்ல பிறந்தேன். இது யாருடைய ஜாதகமா? என்னோடது தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைம்மா, 18 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உப்பு வீக்க போனால் மழை பெய்யுது, தவிடு வீக்க போனால் காத்தடிக்குது. திருமண வாழ்க்கையும் பாதிக்கும், உடல் ஆரோக்கியமும் பாதிக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 பிரச்சனைக்காக தான் என்கிட்ட வந்திருக்கீங்க, கரெக்ட்? சரண்யா கரெக்ட்டுங்களா? ஆமாம் மேடம், ஆமாம். உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லிடுறேம்மா. 1 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்பட்ட ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி வரப்போகுது. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டில் முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் வரும். என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள், கீழே போகிற அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வலம்புரி சங்கு ஒன்று தரேன், காலையில் மாலையில் அந்த சங்கில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சுங்க, முகத்தில் தெளிங்க. முதல்ல பீடை போகும், லக்ஷ்மி கடாட்சம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக வந்து கால் பண்ணுற எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் பேர், அந்த அட்ரஸ் இதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு காலரும் ரெடியாக இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். அதான் நேரடியாக பார்த்து தான் பேசிட்டு இருக்கோம். பேர் சொல்லுங்கள் சார். மேடம், நாங்கள் இது மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறோம். இல்லை, நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு தேவை பிறந்த தேதி வருஷம் மாதம், அவ்வளவுதான். எங்கேருந்து பேசுகிறீங்க இது மட்டும் போதும். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த லைன் கட் ஆகிடும். ஏன்னா ஐவிஆரில் இருந்து வர்றது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஆகவே நீங்கள் உங்களை பற்றின டீட்டெயில் எனக்கு எதுவுமே வேண்டாம்.
பிறந்த தேதி வருஷம் மாதம் அதை சொல்லுங்க. தேதி தேதி சித்திரை 23. பிப்ரவரி 23. நம்ம வேற காலர் போவோம் சார். ஏன்னா அவர் சித்திரை மாதத்தில் சொல்றார், தமிழ் மாதத்தில் சொல்றார், ஆங்கில வருஷத்தில் சொல்றார். இப்படி மாற்றி மாற்றி சொன்னால் சரி வராது. தயவு செஞ்சு ஒன்று ஃபாலோ பண்ணால் ஆங்கிலத்தை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா தமிழை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று நான் உங்களுக்கு சொல்றது பிறந்த தேதி வருஷம் மாதம், எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, இந்த 4 டீட்டெயில் மட்டும் போதும். இதையே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்வேன். முதல்ல ஆங்ஸைட்டியை விடுங்க. ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல குருக்கிட்ட வந்திருக்கீங்க. நிச்சயமாக என்னை ஒரு நல்ல வழிகாட்டியாக எடுத்துங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்து அடுத்த காலர் வர முன்னாடி டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்போ தான் நீங்கள் கிளியராக பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். 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 வணக்கம், இது உங்கள் நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பாண்டியம்மா, மதுரையில இருந்து பேசுறேன். பாண்டியம்மா, யாருக்காக கேட்குறீங்க? உங்களுக்காக தானா? இல்ல, என் பொண்ணு ஜெகதீஸ்வரி. அவங்க பேர் ஜெகதீஸ்வரி. அவங்க பிறந்த நேரம் சொல்லுங்க. டேட். பிறந்த நேரம் 10/9/2000. ஓகே. இரவு 11:25. இப்போ அவங்க பக்கத்தில் இருக்காங்களாம்மா? இருக்காங்க. இருக்காங்கல்ல? இருக்காங்க. நான் ஒரு சின்ன சாமுத்திரிகா லட்சணம் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள். சொல்லுங்க. முகத்தில் சின்ன வயசில் அடிப்பட்ட ஒரு தழும்போ மருவோ மச்சமோ, ஒரு 10 வயசுக்குள்ளே அடிப்பட்ட ஒரு தழும்பு ஒன்று இருக்குது, கரெக்டாக இருக்கா பாருங்கள். இருக்கு. ஒரு மச்சம் ஒண்ணு நெத்தியில இருக்கு. ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் கணிச்ச ஜாதகம் சரி. இந்த ஜாதகத்துக்கு என்ன கேட்டு வந்திருக்கீங்கன்னா, எதிர்காலம் எப்படி அமையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட வேலை அமையும், நல்லா வருமா சார்? ஏன்னா இந்த பெண்ணுக்கு அடிக்கடி உடம்பு தான் சார் பாதிக்குது. நரம்பு பிரச்சனையும், வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், கொஞ்சம் இரும்பு சத்து உடம்புல கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லை ஜோதிட ரீதியாக ஏதாவது பலன் இருக்கா, பரிகாரம் இருக்கா, இதுதான் கேட்குறீங்க, கரெக்டாமா? ஆமாம் சார். ஆமாம் சார். இம்மையில் நன்மை தருவார் கோவில் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, அது தெரியுமாம்மா? தெரியும் சார். இருக்கு சார். அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு தெரியுமாம்மா? அந்த கோயில் சிறப்பு தெரியாது, ஆனா போயிட்டு வருவோம். திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பசும்பால் அங்கே எடுத்துகிட்டு போய் வாங்கி போய் கொடுங்க. அந்த மாதிரி 3 திங்கட்கிழமை வாங்கிட்டு போய் கொடுங்க. அந்த பசும்பால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த பசும்பாலை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இந்த பிள்ளைக்கு கொடுங்க. முதல்ல உடம்பு தேரும். என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க. மூலிகை பொடியும் மூலிகை திரியும் தரேன். அதில் தீப தூபம் போட்டு அந்த அரோமா தெரபிக்காக உட்கார சொல்லுங்க. இவளுக்கு உடம்பு மட்டுமல்ல, படிப்பு, உடல் ஆரோக்கியம், அது மட்டுமில்லை, நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை வரும். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு என்னை இந்த வாரம் முழுவதும் சென்னையில் வந்து பார்க்கலாம். சென்னையில் எங்கே பார்க்கலான்னு என்னுடைய சகோதரி சொல்லுவாங்க. பார்த்துங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாக்ட்லி 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94. அதாவது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நேரில் தொடர்பு கொள்றவங்க இந்த அட்ரஸ் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் சார், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸாக்டாக சொல்லும்போது கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருப்பீங்களோ அப்படின்ற மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கும் போதே உங்களை சொல்லிட்டேன், நான் ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல குருன்னு சொல்லிட்டேன். ஆக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோவா இல்லை. நீங்கள் தாராளமாக கொடுக்குறபடி தான் இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு 200 ரூபா, அதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன். அதே மாதிரி வாஸ்துக்குன்னா 500 ரூபா. அதே மாதிரி பூஜை பொருட்கள்லாம் இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி ஊரில் இருக்கிறவங்க கூட இந்த பேங்க்கில் வந்து பேமெண்ட்டை பண்ணிவிட்டு astroreddy.com astroreddy.com அதை போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கைப்பில் ஆஸ்ட்ரோ நியூமரேட்டர் 1 அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம். ஆல் ரைட் சார். ஸோ வந்து உள்ளூர் வாசிகள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கவங்க கூட சாரை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். இன்னொரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், இது உங்கள் நேரம். டிவி வால்யூம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ரகு சார். என்ன சார் சொன்னீங்க? என் பேர் ரகுமா. ரகு சார், டிவி வால்யூம் அப்படியே கம்மி பண்ணுங்க பார்க்கலாம். நாங்கள் பேசுறதே கேட்குது. சூப்பர். ரகு சார், யாருக்காக கேட்க வந்திருக்கீங்க? என் பையனுக்கு மேடம், பெரிய பையனுக்கு மேடம். அவர் பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. சிவகுமார். சிவகுமார், பிறந்த தேதி 20/5/1990. ஓகே. ஓகே சார். பிறந்த டைம்
டைம் வந்து 5:10 மானே. ஏர்லி மார்னிங் 5:10. என்ன காலையில் எத்தனை மணிக்கு மேடம்? மானே எத்தனை மணிக்கு? 5:10. காலையில் தானே? சார் ஈவினிங். ஈவினிங் 5:10. ஈவினிங். ஓகே. இவருடைய ஜாதகத்தில் எதிர்காலம் எப்படி அமையும், தொழில் வருமானம் எப்படி அமையும், இந்த 2 கேள்விக்காக தான் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் இவருடைய ஜாதகத்தில் இவர் 2வது வாட்டி திரும்பி பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஹேண்ட்ஸம் லுக்கில் இருப்பார். கரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். ரகு சார் கரெக்டா? காட்டு மேடம். எல்லாமே கரெக்ட். எங்கே இருக்கீங்க ரகு? செங்கல்பட்டு மேடம். செங்கல்பட்டு இருக்கேன் சார். செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் எங்கே இருக்கீங்க ரகு? நத்தல் இருக்கிறேன் சார். முனிசிபல் ஸ்டாஃப் சார். முனிசிபல் வேலை செய்கிறேன் சார். பிவி களத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? இருக்கு சார். தெரியுமா? தெரியும் சார். அந்த ஊர் சிறப்பு தெரியுமா? அந்த ஊர்ல கோயில் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். பெருமாள் கோயிலா? பெருமாள் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு, அது சிறப்பு தெரியுமா? அது நான் போனேன் சார். கேட்குறேன் சார். முன்குடுமீஸ்வரர் அப்படின்னு ஒரு லிங்கத்துக்கு வந்து முன்குடுமி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ லிங்கம் உள்ள கோவில் தான் அந்த கோவில். இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் நான் கொடுக்குற வலம்புரி சங்கில் பன்னீரால் அபிஷேகம் செய்யுங்க. அதுலேயும் நடு இரவில் நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த சங்கு தண்ணியை இவருக்கு முகத்தில் தெளிங்க. முதல்ல உடம்பு மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, வருமானம் மட்டுமல்ல, வீட்டில் முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் வரும், அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒருத்தரோட பேர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. ஓகே, முகத்தில் இருக்க தழும்பாகட்டும், இல்லைனா வந்து அவர் ஹேண்ட்ஸமாக இருப்பார், இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்க? நான் ஒன்றுமே சொல்லம்மா. என்னுடைய மூதாதையர்கள் ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கொடுத்த ஃபார்முலாவை என்னுடைய தாயும் தகப்பனும் செஞ்ச புண்ணியம் எனக்கு கிடைச்சிது. அதை நான் படித்தேன். அந்த அனுபவம் 35 வருஷம் அனுபவம். அந்த சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து நான் சொல்லும்போது அற்புதமான பலன் இவருக்கு கிடைக்குது. இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா சார். அப்ப நாங்க செஞ்ச புண்ணியம் நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க இப்போ நினைக்கிறேன். சாமுத்திரிகா லட்சணம் பார்க்கும்போது தான் இந்த ஜோதிடத்துல எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தா எப்படிப்பட்ட உடல் கூறு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே சார், ரொம்ப நன்றி. இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. கௌரி. கௌரிமா, நீங்க உங்களை பத்தி கேட்க போறீங்களா இல்ல வேற யாருக்கா கேக்குறீங்களா? என்ன பத்தி தான் கேட்க. உங்களை பத்தி தான். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. கரெக்ட். 20/8/76. 20/8/76. எத்தனை மணிக்குமா? ஹலோ, பிறந்த டைம் சொல்லுங்கம்மா. மார்னிங் ஒரு 5 o'clock. எந்த ஊர்ல பிறந்தீங்க? பெங்களூர்ல. இப்போ எங்க இருக்கீங்க? பெங்களூர்ல தான் சார். உடம்பு படுத்துதே, உடம்பு படுத்துது, வீட்டுல நிம்மதி இல்ல. அதுலயும் இந்த இடுப்புக்கு கீழே பெண்டு கைண்டி போகுது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். என்ன பிரீத்தி, முதல்ல நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? சார் இல்ல சார், எனக்கு வந்து நான் இன்னும் ஷாக்ல இருந்தே மீளல. எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒன்னாவது சிக்குமா பாக்குற வாய்ப்பே இல்ல போல இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க மூதாதையர்கள் பராசரர் போட்டு கொடுத்த ஃபார்முலாமா, எங்க தாத்தா அகத்தியர் போட்ட ஃபார்முலா. இது எப்படி தப்பாகும்? தமிழ் முனி மொத்தமே 2.5 அடி தான் உயரம். அவரு போட்டு கொடுத்த ஃபார்முலால தப்பே தப்பாது. சூப்பர். அப்படி தப்புச்சுன்னா அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த தேதி வருஷம் மாதம் மாறும். ஓகே, அவங்க தவறா சொல்லியிருப்பாங்க. ஆகவே மாறாது. அம்மா, நீங்க முதல்ல ஒரு நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்கம்மா. அவங்க கொடுக்குற அயன் அண்ட் புரோட்டீன் அந்த மெடிசன் சாப்பிடுங்க. ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல சார், நான் ஏதோ இது பண்றதுக்கு போல. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவங்க கூட உங்களுக்கு அயன் அண்ட் புரோட்டீன் தரப்போறாங்க. உங்களுக்கு அக்டோபர் 24 இருந்து விடுதலை காலம். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் எளிமையான சில பரிகாரங்கள் என்னுடைய அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. ஆஃபீஸில் யார் எடுத்தாலும் கொடுக்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு. பட் இருந்தாலும் எங்களுக்கு தீர்வு சொல்லணும்னு சொல்லி வந்திருக்கீங்களா, அதுக்கே ரொம்ப பெரிய நன்றி. முதல்ல எனக்கே உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் மூச்சு பிடிச்சி பேச முடியல. நிறைய காஃப் அண்ட் கோல்டு இருக்குது. என்னுடைய அன்பு நேயர்களும் என்னுடைய சகோதரியும் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் என்னை சிரமத்துக்கு மன்னிக்கணும். கண்டிப்பா அடுத்த ப்ரோக்ராம் வரும்போது நல்ல போல்டாக உடல் ஆரோக்கியத்தோட உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இன்னும் நான் சொல்கிறேன். ஒரு காலர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பேசிடுவோம் சார். வணக்கம், உங்கள் பெயர்? மோனிஷா பேசுறேன்.
சொல்லுங்க மோனிஷா, யாருக்காக பேச வந்திருக்கீங்க? எனக்காக பேசு. உங்களுக்காக தான். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 28 28 8 8 1997. 97. பிறந்த டைம் சொல்லுங்க மோனிஷா. நைட் 11:10. 11:10. நீங்க பிறந்த இடம்? கன்னியாகுமரியில வந்து குளச்சல். கன்னியாகுமரி. ஓகே சார், கன்னியாகுமரி. இது இந்த பாருங்கம்மா, எந்த ஊரில் இருக்கீங்க கன்னியாகுமரியில்? கருங்கல் இருக்குல்ல அங்க. சரிங்கம்மா, இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை டிவியில இருந்து வெளியே இருக்கீங்களா? வெளியில தான் இருக்கேன். இந்த பாருங்கம்மா, இந்த டிவியில் வந்து இந்த இந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இந்த மோதிர விரலுக்கு கீழே வெர்டிக்கலாக ஒரு ரேகை இருக்கு பாருங்க, உங்க கையில் இருக்கா? வெர்டிகலா? ஆமா. செங்குத்தா இருக்கா? அதை விட இன்னும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி சூடு ஜாஸ்தியாக இருக்கும். சூரிய புத்திரி. கரெக்டா? ஆமா. இப்போ எதுக்காக இதெல்லாம் நான் சொன்னேன்னா, நீங்கள் கணிச்ச ஜாதகம் கரெக்ட். 2 சமாச்சாரத்துக்காக நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. திருமண வாழ்க்கை எப்படி அமையும், நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வாழ்க்கை அமையுமா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், எனக்கு பலன் வரமாட்டேங்குது, கண்ணு பிரச்சனை இருக்குது, கண்ணாடி போடுற மாதிரி வந்துருமா சார், இதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? ஆமா. எல்லாமே கரெக்டா? எல்லாமே கரெக்ட்டுங்களா மோனிஷா? ஆமா. பட் ஆனா நான் கண்ணாடி ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கேன். சிக்கல் தான். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு கண்ணு பிரச்சனை தான். புரியல. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ சென்னையில இருக்கேன். சென்னையில எங்கம்மா இருக்கீங்க? மாங்காடு. முண்டக கன்னியம்மன் கோவில், மயிலாப்பூர். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். 3 வாரம் போயிட்டு வாங்க. முதல்ல உங்களுக்கு நல்ல வேலை, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நல்ல மாலை. அதே மாதிரி ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இன்னும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா அந்த கீழே ஸ்க்ரோலிங்கில் போது பாருங்கள், அந்த நம்பரில் இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன், தாராளமாக தொடர்பு கொண்டு என்னை வந்து பாருங்கள். நான் இன்னும் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். ஸோ நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமாக எந்த கேள்வியாக இருந்தாலும் இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள், கீழே வர நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் சார், நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பேசுகிறோமா? வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், கோயம்புத்தூர் நாகராஜ் பேசுங்க மேடம். நாகராஜ் சார், யாருக்காக பேச வந்திருக்கீங்க? எனக்காக மேடம். உங்களுக்காக தான். நாகராஜ், உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் சார். மேடம் 5/3/1978 மேடம். 1978. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? இல்லைங்க மேடம். பிறந்த டைம் டைம் வந்து 7:05 ஈவினிங். ஈவினிங் 7:05. பிறந்த இடம் சார்? கோயம்புத்தூர் மேடம். கோயம்புத்தூர். இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கீங்க சார்? இப்போ கோயம்புத்தூர் தான். இப்போவும் கோயம்புத்தூர் தான். ஆமாம். டென்ஷன் பார்ட்டி. நான் பிடிச்ச முசலுக்கு முனே கால். தெளிவாக பேசுவீங்க, அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. கரெக்டா? கரெக்டாங்க சார். கரெக்டாக 2.5 வருஷமாக படாத பாடுபடுறீங்க. செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா பிரீத்தி, கேளுமா. என்ன நாகராஜ் சார், எல்லாமே கரெக்டா? கரெக்டாக சொந்தமாக பண்ணிட்டு இருக்கேன். சார் சொன்ன மாதிரி 2 வருஷம் கொஞ்சம் பிரச்சனை தான். அதில் இடமாற்றம் வருமா, இதுதான் கேள்வி. அதில் வருமானம் கூடுமா, இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? கரெக்டுங்களா? கரெக்டாங்க மேடம். முதல்ல உங்களுக்கு இந்த எண்ணம் என்கிட்ட வந்து பேசுறதுக்கான வழி விட்டதை எப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ராகு கேது பெயர்ச்சி தான் உங்களுக்கு விடிவு காலம் கொடுத்தது. திரிசங்கு அப்படின்னு என்னுடைய ஆஃபீஸில் இருக்கும். அந்த ஆஃபீஸில் திரிசங்கு வாங்கிக்கோங்க. அதில் வேப்ப எண்ணெயில் தீபம் போட்டு வீட்டில் வழிபடுங்க. நான் தீபம் போடுறதுக்காக தரல, நான் கொடுக்கறது அந்த வாசனையை நீங்கள் சுவாசிக்கணுங்கிறதுக்காக. முதல்ல உங்களுக்கு கோபமும் பர்ஃபெக்ஷனும் அதை விட்டு வெளியே வருவீங்க. உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கக்கூடியவர். உங்களை யாருமே புரிஞ்சுக்கல. இனிமேல் வர்ற காலம் நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ நாகராஜ். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம். மேடம். வணக்கம், இது உங்கள் நேரம். உங்கள் பேர் சொல்லுங்க சார். என் பேர் ஜனார்த்தனன் சார். ஜனார்த்தனன். உங்கள் பிறந்த டேட் சொல்லுங்க. 30/3/1961. ஓகே சார். பிறந்த டைம்? 30/3/61, 1961. பிறந்த நேரம் சார்? இரவு 1:07 ஓகே சார். அங்கே தான் சிக்கல். வியாழக்கிழமை காலையிலையா வெள்ளிக்கிழமை காலையிலையா? ஆமாம் சார்.
இரவு 1 மணி 7 நிமிடம். வியாழக்கிழமை காலையிலையா வெள்ளிக்கிழமை காலையிலையா? வெள்ளிக்கிழமை காலையில். வெள்ளிக்கிழமை காலையில். அப்போ ஏன் நீங்கள் 30ன்னு சொன்னீங்க? 31 சொல்லணும். சார் 30/3/1961. உங்கள் ஜாதகத்தில் தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. வியாழக்கிழமையா? ஏன் இப்படி ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தொழிலும் வருமானமும் பாதிக்குது. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ எங்க இருக்கீங்க சார்? எந்த ஏரியால இருக்கீங்க? நாங்க வந்து வில்லேஜ்ல இருக்கோம், திருக்கோவிலூர் பக்கத்துல டீடங்கிற வில்லேஜ்ல இருக்கிறோம்மா. வெரி குட். திருக்கோவிலூர்லயே நான் எளிமையான பரிகாரங்கள், கவலைப்படாதீங்க, அப்படியே இல்லைனாலும் உங்க கிராமத்திலேயே நான் எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன். தலைவாசல்ல 1 கிலோ நவதானியம் வாங்கிக்கோங்க. டெய்லி கைப்பிடி நான் கொடுக்குற அந்த எண்ணெயில் வீட்லேயே தலைவாசலில் காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை மூலிகை பொடி, மூலிகை திரி தரேன். அதில் தூபம் போடுங்க. வீட்டில் முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் வரும், மூதேவி வாசம் போகும், அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். டிவி பார்க்குறாங்க. வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. அனுராதா. அனுராதாம்மா, யாருக்காக கேட்க வந்திருக்கீங்க? எனக்காக தான். உங்களுக்காக தான். அப்படியே டிவி வால்யூம் குறைங்க பார்ப்போம். பிறந்த டேட் சொல்லுங்கம்மா. 9/6/71. ஓகேம்மா. பிறந்த டைம்? 10:30. காலையிலையா ஈவினிங்கா நைட்டா? காலையில. பிறந்த இடம்? உடுமலைப்பேட்டை. இப்போ எங்க இப்போ எங்க இருக்கீங்கம்மா? இப்ப மதுரையில. மதுரையில் இருக்கீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பண பிரச்சனையும் உங்களை கொல்லும். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குறீங்க, ஆனா ஒருத்தர் கூட உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. கரெக்டா? சொல்லுங்க. என்ன கரெக்ட்டுங்களாம்மா? கேளுங்க. கரெக்ட். ஆனா இன்னும் வந்து எனக்கு எதுவுமே நைட்ல இன்னும் எதுவும் செட் ஆகல சார். ஓகே. அதுதான் ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தார், அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குறீங்க, லைஃப் இன்னும் கரெக்டா செட் ஆகலங்கிறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேனே. உங்களுக்கு ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பாங்க, தன் பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது. இப்போ கூட நம்ம வேந்தன் டிவி ஆன் பண்ணாங்களா, 6:30 மணிக்கு ப்ரோக்ராம் பார்த்தாங்களா, இப்போ 7 மணிக்கு முடிஞ்ச உடனே அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, என்னவோ பாலகிருஷ்ண ரெட்டியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் அவங்கள பற்றி பேசுகிற தகுதியோ உரிமையோ இல்லை. சந்திரன் நீச்சப்பட்டு போயிடுறான், எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு பிடிப்பும் வராது. அதனால தான் இவங்க என்ன பண்ணோன்னா, பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கிற மலை கோவிலுக்கு போய் அந்த மலையை சுற்றி வரணும். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்கம்மா, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அத்தனை பேருக்கும் நம்ம பதில் சொல்கிறோம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஸோ சார், நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூப்பிட்டு அவங்களோட தீர்வுகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ இன்கேஸ் உங்களை வந்து நேரில் வந்து பார்க்கணும்னா எங்கே வந்து பார்க்கலாம்? 52/66 தயவு செஞ்சு எழுதிங்கம்மா. இப்போ உங்களுக்கு புரிகிறபடி இருக்கும், ஆனால் அது புரியாது. 52/66 பாஷா தெருவு, சூளைமேடு, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அது பக்கத்துலேயே என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. தாராளமாக வாங்க. ஏன் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன். உங்கள் குடும்ப ஜாதகத்தையும் வாஸ்துக்கு உங்கள் வீட்டினுடைய ஸ்கெட்சும் கொண்டு வாங்க, தாராளமாக பார்க்கலாம். போன ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்குது, அடுத்து வரப்போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, இதையெல்லாம் நம்ம பேசலாம். என்னை ஒரு நல்ல குருவாக எடுத்துங்க. நிச்சயமாக எளிமையாக சிம்பிளாக சின்ன சின்ன தானங்கள் உங்கள் வீட்டு கோவில்லையே நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோவில்களும் தானம் செய்யலாம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. என்ன பிரீத்தி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணுமா? நன்றி சார். எனக்கு வந்து நான் ரொம்ப ஷாக்கில் சர்ப்ரைஸில் இருக்கேன். ஸோ வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசுனது நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஷாக் அப்படியே வச்சுங்க. கண்டிப்பாக அடுத்த வெள்ளிக்கிழமை ஓகே, நீங்களும் ஞாபகம் வச்சுங்க, கரெக்டாக 6 மணிக்கு 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு ப்ரோக்ராம்ங்க. ஓ 6 அன்னைக்கு வந்தா எப்படி? அதனால 6 மணிக்கு வந்துருங்க. ஒரு அரை மணி நேரம் ரெடியா முன்னாடியே ஒரு அட்வான்ஸா ஃபோன் பண்ணி நம்ம காலர்கிட்ட பண்ணிக்கிட்டு 6:30 மணி என்கிட்ட பேசுங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. நன்றி.
ஸோ நேர்களே கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.